அறிக்கை பனையேரிகள் பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் கல் இறக்குவோர் பேரமைப்பு இணைந்து நான்காவது ஆண்டுகளாக நடத்தி வருகிற பனை கனவு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெருமக்கள், வேளாண் குடி சார்ந்த பெருமக்கள், கல் இறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர், நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா கல் நல்லசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிற என் உயிர் இளவல் என் அன்பு தம்பி பனையேரிகளுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாண்டியன் அவர்களுக்கும், அவருடைய உடனிருந்து உழைத்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இது கனவு திருவிழா என்று நடத்தப்படுகிறது. ஒரு கனவு, தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னது போல, பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம், தற்சார்பு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெருங்கனவு. இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான். இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான். தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது. இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலேயே பனை மட்டும்தான். 840 பயன்பாட்டை தருகிறது. அதனாலே அது கற்பக தரு என்று, அதில் உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது. அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை, அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க பணங்காட்டு நரிதான், பணங்காடே நாங்கள் தான் என்று. அந்த காடே நாங்கள் தான் என்று. இந்த பனையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமா, எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்க அன்னை இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவரிடத்திலே கேட்கிறார்கள், பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய், அதுல ஒரு பகுதி
இப்ப நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல 2 மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது. இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது, நீ எதை வச்சு இதில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் என்றார். பனங்கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது, என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புறார். பனம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களுக்கு அளவே கிடையாது. இங்கே பனையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு. எங்களுடைய அப்பா, நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம் அதுதான். வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல. விவசாயம், வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல. அது நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும். அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு தொழில் அல்ல. தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில், நெசவு தொழில் போல இது நெசவே ஒரு தொழில் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியல். நெசவும் உழவும் மனிதனுக்கு உயிரை விட மேல். மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால், மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடையை தருவது நெசவு, உயிரை காக்கும் உணவை தருகிற, உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை. இவை இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இந்த 2 பேருக்கும் ஒரு மதிப்பும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற பெரிய கொடுமை. இதுபோல பனை வேளாண்மை சார்ந்த ஒன்று. வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு பெண்ணுதல், பனை ஏறுதல், பனை சார்ந்த தொழில் செய்வது, இது வேலையை செய்வதெல்லாம் ஒரு வேளாண்மையோடு இணைந்த ஒன்றுதான். இங்கே நம்முடைய பாண்டியன் சொன்னது போல பனையை அழிக்க வேண்டிய, பனையின் அவசியத்தை, அதன் தேவையை ஒழிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால், முதலில் மாடுதான் உழவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருந்தது. மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று நமது முன்னவர்கள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா 60 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து இதில் நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. ஆனால் 6 டன் எடையுள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துல என்ன முளைக்கும் என்று பாருங்க. நன்கு இறுகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு பூண்டுதான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி கொடிகள் முளைக்காது. அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான், டிராக்டரை. அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால் தான் இந்த டிராக்டரின் அவசியம், அந்த தேவை அதிகரிக்கும். அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன். அப்ப என்னென்ன பல்லாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சிடறான். இப்ப இந்த டிராக்டர் எந்திரத்தை விற்பனை செய்யறதுக்கு வசதியா இருக்கு. இது நல்லா உழும், அது உழாது, கீரித்தான் விடும். கலப்பை தான் ஆழ விடும், இது அப்படி கீரித்தான் விடும். மண்ணை பெறட்டு லேசா கீறி விடும், அவ்வளவுதான். நீங்க இதற்கு பிறகு 2ஆம் உலகப் பொருளை வெடிக்காத வெடி உப்புகளை அவன் உரமா தயாரிக்கிறான். இந்த மிச்சம் மிஞ்சி போச்சு அந்த வெடி உப்புகள், அந்த வெடி மருந்துகள் என்ன பண்றதுன்னா உரமா தயாரிக்கிறான். இந்த உரத்தை விற்கிறதுக்கு, சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடுறான். அது இந்தியா மாதிரி நாடுகளை தான் உலகத்தின் பெரிய சந்தையா இருக்கு. அதிக மக்கள் தொகை கொண்ட, நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட நாடா இது இருக்கு. எது வந்தாலும் வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய நோய் இந்த மக்களுக்கு இருக்கு. அதோட தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனையும் இந்த மண்ணின் மக்களுக்குத்தான் அதிகம். மொழியா அடுத்தவன் பேசுனது நல்ல அறிவான மொழி, உடையா நம்முடைய விட அவன் உடை நாகரிகமானது, சாப்பாடா நம்முடைய விட அவனுடையது சத்துள்ளது, அது நாகரிகமானது, நிறமா நம்ம கருப்பா இருக்கும் அவன் வெள்ளையா இருக்கிறேன் உயர்ந்தவன். இது ஒரு நோய். இதை அவன் பயன்படுத்திக் கொண்டு அந்த வெடி உப்புகளை சந்தைப்படுத்தினான். அதை போட்டால் நன்றாக விளையும் என்றான்.
நம்முடைய பயிர்கள் ஆள் உயர்ந்து இருக்கும், உள்ள போனா தெரியாது. 110, 120 இந்த மாதிரி குழி வலிச்சான், இந்த மாதிரி இது சம்பா, கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான பயிர்கள். அப்ப சாஞ்சு கிடக்கும், விளைஞ்சு காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும், நம்ம குனிஞ்ச அர்த்தம். அப்ப அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு ஒரு சொலவிடை இருந்தது. அந்த நடுப்பகுதியை மாட்டுக்கு தீவனமா வச்சோம். மாடு நம்மோடு ஒரு உடன் பிறந்தான் போறல உழைத்தது. குப்பையை கொண்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு கொட்டுவோம். உழவுக்கு அவனை உழுவான், அறுத்த கருதி அவனை ஏற்றிட்டு வந்து இறக்குவான், அடித்து போட்டதை அவனை காலால மிதிச்சு புனையில் பற்றி உதுத்து விடுவான், அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம். நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊற்றுவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியா தந்துடுவான், அதை சேமிச்சு வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்குது. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நின்று படம் எடுத்தது இருக்குது. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார். மாடு மாடல்ல செல்வம். அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த டிராக்டர், இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன உரத்தை என்ன, மாடு இருக்கிறவரை ஆடு இருக்கிறவரை என்னணும், இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும், அது குப்பையாகும், அது உரமாகும். அப்ப அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்ப அவன் கொண்டாந்து வித்து போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல, அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண் குடிமக்களின் புகார் என்ன, என்னையா உன் உரத்தை போட்டா விளையும்னா ஒன்னும் வரலையா அப்படின்னா, அப்ப உன் விதை தப்புன்ட்டான், உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதைதாரன்னு. அவன் என்ன பண்ணா, 5008 5020 இந்த குட்டையா பயிறு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு, குனிஞ்ச அறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு இருக்கிற உயரத்துக்கு வந்துருச்சு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவைவானது பொய்யாயிட்டுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரப்பு இருக்கு, நீர் இல்ல, பயிரும் உயரல, எல்லாம் குட்டையா போச்சு. அறுத்தா அடி காட்டுக்கு இருக்கு, நுனி வீட்டுக்கு இருக்கு, நடு மாட்டுக்கு இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்ல, ஒழிச்சான். இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா அடிச்சான். நம்ம என்ன பண்ண, நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, காதுல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான். வளர்ச்சி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி வேலை வாய்ப்பு. அதுதான் அப்பா சொல்றாரு, இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது அது விஞ்ஞானம் அல்ல, வியாபாரம் என்று புரிந்து கொண்டோங்கிறார். அதான் உண்மை. அப்புறம் கடைசியா ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல, அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒழிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு வித்து விடுவான் என்று மாட்டின் மேல அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவெடுத்தார். ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது, ஆட்டை அழிப்பது, பாரம்பரிய அவன் தொன்ம அடையாளங்கள், பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் மொத்தமாக அழிந்துவிடும். இப்ப ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான் பனை. அதுல இருந்து கருப்பட்டி, நொங்கு, பதநீர் எல்லாம் இருந்தது. அதை கல்லுன்னு சொல்லிவிட்டான். அதை என்ன பண்ணா, இங்க பாருங்க, நுட்பமா பனை அரிச்சு இப்ப செங்கல் காலவாய்க்கு சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான். 50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு. அது பயன் இல்லப்பா, பனை மரத்து வச்சு எங்க வீட்டுல எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்டு அப்படி எங்க அண்ணன், இது ஏப்பா வெட்டின, இதுக்கு போய் கோபப்படுற, ஏன் இப்படி வெட்டினு கேட்டதுக்கு, இதுக்கு ஏப்பா அப்படி கோபப்படுற, பனை தானே பண்ணிட்டு, அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது. இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது, ஒண்ணும் இல்லைன்ட்டு. நொங்கு தானே, இந்த 10 மரம் இருக்குது, காய்ச்சா 10 இவ்வளவுதான் புரிதல்.
பனை, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எல்லா மரத்திற்கும் வேர். ஆனால் பனைக்கு வேர் இல்லை, அது குழாய், டியூப். நீங்க போட்டு பேனா பாருங்க, பட்டு போன ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க, கருப்பா அப்படி இருக்கும். கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும், உள்ள பஞ்சு இருக்கும். எல்லா மரங்களுக்கும் பக்க வேர் இருக்குது, பனைக்கு பக்க வேர் கிடையாது. ஒரே வேர் தான், ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவான். அதனாலதான் வறண்ட நில தாவரம் அது. பாலைவனத்தில் பனை வராது. ஆனால் என்மன், ராமநாதபுரம், சிவகங்கை, கோயில்பட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும். 1000 அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கிடுவான். அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க? 10 பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நீரை வற்றப்படாதுறாங்க. இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன்லாம் நீர் வழிந்து ஓடுகிற காவாயச்சு 2 பக்கமும் சிமெண்ட பூசி, நடுவலையும் சிமெண்ட பூசி விடுறான். நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனைய வளர்த்தான். அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம். அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான், அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான். அந்த பனையை வைக்காம வெட்டி விட்டுவிட்டு, வளர்க்காம விட்டுவிட்டு சிமெண்ட போட்டு பூசி விடுறான். யாராவது செய்யற வேலையா பாரு. இந்த தண்ணீர் கசிந்து ஓடி, கசிவு நீர் பாசனமே 1,00,000 ஏக்கர் இருக்கு. இந்த எங்க அப்பாவுக்கு அதுக்கு நாங்க போறான் போய் கசிவு நீர் பாசனம். நிலத்தடி நீர் பூமிக்குள்ள போய் தான் நீர் நிலத்தின் நீரடி மட்டம் உயரும். அங்கே நண்டு, நத்த, புல், மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும். அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி, கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுந்தோம்னா நேரம் ஓடி போயிடும். இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளுகிழுப்பை, சீன கிளுகிழுப்பை, கொட்டான், சீன கொட்டான், பாய், சீன பாய். ஏன்? சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு கனவு வரும், தூக்கம் வரும். நம்ம பாயில படுத்தா வராது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும். நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து இங்க சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து வாங்குவான். ஏன்? நோய். புரியுதா? நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால வேணாலும் இப்படி கட்டை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பய வேணே நம்ம பையதானப்பா, உள்ளூர் மாடு விலை போகாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு, அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும், அப்பதான் பேக்காப்பாங்கிறப்பல. ஹைட்டா இருக்கணுமா, இல்ல வெயிட்டா இருக்கணுமா, ஒயிட்டா இருக்கணுமா, அப்பதான் உண்மைன்னு நம்புவானா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும்? நிலைமை அப்படி. இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும். எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி, உணவின் ஒரு பகுதின்னு எவ்வளவோ பதிச்சு பார்த்துட்டாங்க. இவனுக்கு புரியல. அவன் ஒன்று ஒன்றா அழிக்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான். இது ஒரு உயிரியல் போர். பனையை ஒழிப்பது, பனையிலிருந்து வெளியேற்றுவது, வேளாண்மையிலிருந்து வெளியேற்றுவது, அவனுடைய நெசவில் இருந்து வெளியேற்றுவது. நீ நூல் விலை ஏற்றி மின் கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவை எங்கே பண்ணுவான்? வழி இல்லை. எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான்? ஒரு கரும்பை விளை வைக்க 20 ரூபாய் ஆகுது ஒரு தட்டைக்கு. 1 கிலோ தக்காளியை விளைய வைக்க 20 ரூபாய் ஆகுது. அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு 5 ரூபாய் லாபம் வச்சு 25 ரூபாய் விற்க முடியாது. வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான். இங்கே ஒரு குண்டூசி செருப்பு, ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் 10 ரூபாய் 10 ரூபாய், செருப்பு தயாரிக்கிறவன் 250 ரூபாய் 250 ரூபாய் தான். ஒரு பிளேட் கத்தி 10 ரூபாய் 10 ரூபாய் தான். ஆனால் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது, வாங்குவன் தான் தீர்மானிப்பான். 20 ரூபாய் தக்காளி 10 ரூபாய் கொடுத்தா கொடுக்கலன்னா போ என்று சொல்வான். நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான். வழி இல்லை, இழப்பை தாங்க முடியாது, பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான். இதான் நடக்குது. வயல் வரப்பில் இருக்கிற மரத்திலே தூக்கில தொங்குறான் விவசாயி என்றால் இதுதான். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும்.
இது செய்தி அல்ல, பிளாஷ் நியூஸ் அல்ல. அது விவசாயி அவன் சத்தா என்ன, இவன் சத்தா என்ன, யானை சத்தா என்ன, கொக்கு சத்தா என்ன, காக்க சத்தா என்ன, இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய். நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இவன் எல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும். அப்படி ஒவ்வொன்னா ஒரு பயோ வாரை, ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான். அதுல இந்த பனையும் ஒன்று. இந்த கருப்பட்டி, கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை. கருப்பா இருக்குல்ல, கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான், கருப்பா இருக்கு. கை குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு, பனையில இருந்து வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு, வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கூழ குடிச்சுக்கிட்டு தானே, இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்துல ஒன்னு விரிச்சு வச்சான், பூரின்னா சப்பாத்தின்னா. என் ஊர்ல அரிசி விலையும் கேழ்வரகு விலையும் வரகு விலையும், இந்த கோதுமை கருமா விளையாது. அப்ப பல்ல விளைக்கிட்டு பசியோட வாயை பொழந்துகிட்டு இருந்தா வேற ஊர்ல இருந்து வரணும். என் பொருளாதாரம் அங்க போயிட்டுது. ஏன்னா உணவு அவசிய பொருள், அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டு. இப்ப கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையா இருக்கணும்ல, சீனின்னு ஒரு சர்க்கரை, வெண் சர்க்கரை கொண்டாந்தான். சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருச்சு? நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது. 30 வயசுக்குள்ள 400 சர்க்கரை எனக்கு இருக்கு, 300 சர்க்கரை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். இன்னைக்கு பணக்கார நோய் எதென்று நாங்களுக்கு அறிவியல்ல ஒரு மார்க், ஒரு மதிப்பெண், ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது. படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியில நாங்க சர்க்கரை நோய் என்று எழுதுவோம், அதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான். சிறுமுளை பாதிக்கப்படுவதா, அது தள்ளாடுது, இப்படிதான் பதில் எழுதுவோம். இந்த பணக்கார நோய் சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவன் இந்த கூட்டத்திலே இருக்க முடியாது. ஏன்னா பரம்பரை நோயா, பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது. காரணம் இந்த ரசாயன உணவுப் பொருள்கள், ரசாயனம், இந்த இனிப்பு, இந்த சர்க்கரை இதுகளை சாப்பிடுறதுனால வந்துட்டுது. அதை சந்தைப்படுத்த கருப்பட்டியை ஒழிச்சான். பனை ஏறுறத கேவலமா பார்த்தான். பனை ஏறுறத இப்ப பாண்டியன் சொன்னாப்புல பாருங்க, இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம். உங்க டாஸ்மார்க்ல விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி. சான்றே யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான். நீங்க வேணா பாருங்க, நீங்க ஒரு விருந்துக்கே போங்க, சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எனக்கு போதும், எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா கல்லு 2 லிட்டரை கொடு, 2 செம்பு, எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டரு போத்தல், 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். கல் உணவின் ஒரு பகுதி. அதை குடிச்சு செத்தவன், தாலி அறுத்த பொம்பளை, வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான், உலகத்துல கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் மட்டும் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை காட்டு. இல்ல தம்பி சொன்னான் பாரு 7, ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சோம் தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். உண்மையா இல்லையா? உண்மையில மினுமினுப்பா இருக்கேன். அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல்லு வருக, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா. எங்க அண்ணன் சிரிக்கிறாப்புல. நாங்க போட்டு அடிச்சுட்டேன். நான்லாம் சொல்றது மிக்கப்படல. நானே எங்க அண்ணன் ரவி வரல. காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம், ஜெயரிசன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே இங்க பாருங்க, உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். கல்லு, இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்க வாத்தியார் நடராஜ், எங்க ஒரு விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ள இப்படி காலை உள்ள விட்டு தரையிலேயே நாற்காலி மாதிரி இப்படி உட்கார்ந்துக்குருவாடு. பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், போட்டாங்க அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேருக்கு போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்பான். அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு
பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வச்சுட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்களா? ஏடா உங்க கணக்கு? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பியா? அந்த அளவுக்கு காலைல குடிச்சு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ராஜ வாழ்க்கை. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி, கல்லு மது அல்ல. என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். பூச்சிக்கொல்லிங்கிறான். பூச்சிக்கொல்லி எலி மருந்து. எலி மருந்து நீ சாப்பிட்டா, எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா. ஒரு பெம்பளை வந்தாலாம். ஆறாவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வரப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு. ஆகா, இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த கடையில, டாஸ்மார்க் கடையில விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்றுதான் சொல்லணும். அதை விஷம் என்றுதான் சொல்லணும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரி யாரு? கடை முதலாளி யாரு? நான் தான். அவர் தராரு. இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு 87 இருந்து இந்த அரசு தான். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது, நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்க மூடுறீங்களே, இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிடுவோம்னு மூடிட்டு போயிருது. எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள். 28 மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பாப்போம். இந்த பக்கம் மிடாஸ்னு ஒரு பெரிய மிடாஸ், இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது, அவர்களுடைய ஆட்கள் பேர்ல. இப்போ இந்த டாஸ்மார்க் இந்த கல்லை திறந்து விட்டால், இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்க வெறுக்கிறோம். நாங்கள் அதை மூலிகை சார், தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார் என்றோம். இவ்வளவு உண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுன்னா, இது எவ்வளவு பெரிய புல், இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும். தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல இந்த பனை தென்னையின் அந்த மார்பிலிருந்து வருகிற ஒரு மூலிகை பால். அது எந்த செயற்கையும் இல்ல. பதனியிலிருந்து வர்ற கருப்பட்டியை விட கல்லில் இருந்து வர்ற அந்த பனை தென்னையிலிருந்து அந்த கல்லில் இருந்து வர்ற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இதுல சுண்ணாம்பை தேய்க்கிறான், சற்று கலப்படமாகுதுங்கிறான் வெளிநாடுகள்ல. அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சாரது. இப்ப நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சீமை சரக்கெல்லாம் மூடிடுறோம். உயர்ந்த விடுதிகள், சுற்றுலா தலங்கள், நட்சத்திர விடுதிகள், இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களை கடற்கரை பகுதியில் வேணா வச்சுக்கலாம். நீ வேணா வெளிநாட்டுக்கார பயணிகள் வரும் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. ஆனால் பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என்று சொல்லுவோம். கல்லுண்ணாமை பற்றி எங்க பாட்டன் பாடிட்டாருன்றான். வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம்பா, கல்லுங்கிற வேணாம், மூலிகை சாறு. நான் கேட்டேன் பாண்டியன்ட்ட, நமக்கு பனை கொஞ்ச காலம் தான் வருது, 3 மாசம் தான் வருது, தென்னை மரம் வருது, ஆனா போதுமான அளவுக்கு ஈடு கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஈச்சையை வளர்த்திடலாம் அப்படின்னாப்ல. அப்ப நாங்க ஒரு திட்டம் வச்சிருந்தோம். எங்களுடைய 2016 ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோங்கிற ஒரு வரைவை கொடுத்துருக்கேன். அதுல பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்துருக்கோம். அந்த திட்டத்துல பாண்டியன் சொல்றாருல, அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு. அதுல எங்க பிள்ளைகள், சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு. அதுல இங்க கதிர்காமெல்லாம் வந்திருக்கான். அவன்லாம் தினம் அந்த பனை விதையை நடுறதா அவனுக்கு வேலையே. நானே நட்டேன், நாங்களாம் நட்டோம். எங்க வெண்ணிலாம் நாங்க கூட்டிட்டு போய் நட்டோம் பனை விதையில. ஏன் இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பனையெல்லாம் கொண்டு வந்து நாங்க நட்டோம். அப்ப பாண்டியன் சொல்றது இன்னைக்கு நான் நடுறது எனக்கு பயன்படுமான்னு தெரியாது.
ஆனால் ஒன்று நாங்க செய்வோம், இந்த இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு நாங்கள் இல்லாது போனா கூட அடுத்து வருகிற இந்த பனையை தென்னையை பயன்படுத்தி என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தற்சார்படைந்து நிமிர்வார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான். ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றான், விதையை மரபணு மாத்துறான். 1 கிலோ கத்தரிக்காய் வாங்கினோம்னா 10 காய் கத்தரிக்காய் இருக்குது 1 கிலோக்குன்னா, அவன் அதை விளைய வைக்க தயாரா இல்ல. மரபணுவை மாத்தி ஒரே காயை 1 கிலோவா மாத்துறான். இப்ப நீங்க மிளகா, பச்சை மிளகா எப்படி இருக்கும்? இப்ப இவ்வளவு பெருசு இருக்கு ஒரு பச்சை மிளகா. ஆமா, சொரக்காய் எப்படி இருக்கும்? குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சொரக்காய். இப்ப நீ பாண்டியன் இந்த அந்த பனையேறி இடுப்புல போட்டிருக்க குடுவை எங்கேயாவது நீங்க சொரக்காய் இப்படி விளையுதா? நீங்க எங்க நாங்கெல்லாம் விளைஞ்சு வரும்போது ஒரு காயை நாம விதை பொறுக்கு விதை மரபினர், பொறுக்கு விதை மரபினர். நாம் எப்படி பொறுக்கு விதை மதன் இருப்பாரு. இப்ப தோட்டத்துல கத்தரிக்காய் விளைய வச்சிருப்போம். அதுல சிறப்பா பெருசா காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதைக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம். மறந்து கூட பறிக்க மாட்டோம். முருங்கைக்காய் புடலங்காயில விதைக்கின்னு ஒரு துணி அப்படி கட்டி விடுவோம். விதைக்கு கட்டி இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். அந்த விதை வீரியமானதா அதை வச்சிருவோம். மிளகாயும் அப்படித்தான். அதே மாதிரி மாடு, நீ ஜல்லிக்கட்டு மாடு, இந்த கிடா சண்டை, சேவல் சண்டையெல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற? கிடாய மோத விட்ட பரம்பரை. ஏன் மோத விட்டான்? அது வேடிக்கை அல்ல, விளையாட்டல்ல. அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும், தோற்ற கிடாய் கரியாயிரும். சேவல் சண்டை, வென்ற சேவல் உயிரோட இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு, தோற்ற சேவல் குழம்பு அடுப்புல கொதிக்கும். அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த பொறுக்கு விதை மரபினர். அப்படி சொரக்காய் காய்ச்சிருக்கும் போது இதை குடுவைக்கு, இதை சொரக்குடுவைக்கு விடுவான் அப்படின்னு அந்த பார்த்து அதை நல்லா அங்கேயே முத்த விட்டு எடுத்துக்கிட்டு வந்து கழுத்தை அப்படி வெட்டிட்டு, தலை வெட்டிட்டு வைக்கோலை வச்சு சுத்தி அதுக்குள்ள செறி வச்சுட்டோம்னா உள்ள இருக்கிறது அழுகி அந்த விதையெல்லாம் விழுந்துரும். அதை அப்படி கொட்டி அப்படி சுரண்டி காய வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் அப்படி அறுத்து அழகுபடுத்திட்டு கழுத்துல கயிறை போட்டு அதை குடுவையாக்கி தேன் எடுக்க, பதநீர் இறக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இன்னைக்கு அப்படி ஏதாவது சுரக்க பெற அம்மி குலவி மாதிரி இப்படித்தான் இருக்கு சுரக்க. என் மரபணு மாத்திட்டான். இப்படி எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி அழித்து அழித்து வந்தவன் இந்த இனத்தை அழிப்பதற்கு அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களாக சிதைத்து சிதைத்து அழித்து வந்தவன். அதில் ஒன்றாக பனை, அவனுடைய பாரம்பரிய பனையை கை வச்சு அழிகிறான். இப்ப இருக்கிற இப்ப நமக்கு ஒரு அதிகாரம், இப்ப கல் அதுல இருக்கு. கல் நம் உணவின் ஒரு பகுதி, கல் நம் உணவு, கல் நம் உரிமை. அப்படிதான் நம்ம இந்த திருவிழாவை, இது திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்றுதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். இதுல தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது. கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால், தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும். அது இல்லைன்னா வழி கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு அனுமதி கொடு, கல் இருக்கு. எங்க ஊர்ல கல் இருக்குன்னு என் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. நான் எங்க அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷன் போம்னு. என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன். இது வேலை சேட்டை. பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க் குடிச்சிட்டு தாலி ஏத்துட்டு போறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போறான். அதை தடுக்க துப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பாரியா? நீ குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது. குடிச்சிட்டு கார் வெட்டி போக கூடாது. ஓரத்தில் நின்றுகிட்டு இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஊது ஊது 1000 ரூபாய் பெனால்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில விட்டு கொண்டு மூக்குத்தியில கொண்டு போகும் நினைப்பாப்பா. மூக்குத்தியில அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். மூக்குத்திக்குல கூட விட்டு கொண்டு விட மாட்டான். தீவிரவாதி பார்டர்ல பரிச்சை எழுத போற பிள்ளைய சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது
அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியா இருக்கும். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை. இந்த பனையை பயன்படுத்தி பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு பனை சார்ந்த தொழிற்சாலை, இந்த மாதிரி 1000-500 எங்க ஆத்தாளப்பன் கையேந்திய நிலையில் இல்ல. அவன் வாழ்விடத்தில் அரசு பணி. பனையிலிருந்து வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, பனை ஓலை கொட்டான், பாய், நார்ல இருந்து கைத்து கட்டில். ஒரு கட்டில் கைத்து கட்டில் விலை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய். உனக்கு எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல. நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க. ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசுல இருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு. இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கு? நான் 2016 ஆட்சி வரை கொடுக்கும்போது 3 லட்சம் கோடி, இன்னைக்கு குறைஞ்சது 6 லட்சம் கோடி இருக்கும். பாலின் சந்தை மதிப்பு மட்டும். ஆவின் பால் விற்கிறது அரசு. எங்கே இருக்கிறது? பால் மாடு எங்கே இருக்கிறது? கேள்விக்கு பதில் உண்டா? மாட்டு பாலை அரசு விற்கிறது, மாடு எங்கே? கிடையாது. அப்ப நீ பாலை குடிக்கிறியா? எதை குடிக்கிற? மாடே இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது? கேள்வி இல்லை. அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையுடையதோ பாண்டியுடையதோ இல்ல, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிக்கணும். இது பனையேறிகளுக்கான பிரச்சனை இல்ல, நம் பரம்பரைக்கான பிரச்சனை. பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பனையேறதில்லடா. இங்க முடி வெட்டுறவன்லாம் இந்த சமூகம் நினைச்சிருக்கான். அமெரிக்கால முடி வெட்டுறவன் சமூகம் இல்ல. இங்க நாங்க ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் கோனார் நினைச்சிருக்கா. அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியா ஆடு மாடு மேய்க்கிறான்டா, அவன் யாழ் இல்ல. இவன் ஒன்னே நினைச்சிருக்கான், அப்படிதான் நினைச்சிருக்கான். ஏசுநாதர் எங்கால கோனார் நினைச்சிருக்கான், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்மால் இங்க யாதவன் போட்டால் லல்லு பிரசாத் மொழையாங்க சிங்க யாதவும் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நாங்களும் மேய்க்கிறோம். அவன் யாதவன், நாங்க கோன். புரியுதா உங்களுக்கு? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன். ஒரு இறை ஏற்று நபி மொழி ஏற்று அதை வழியா ஏற்று பின்பற்றிருக்கோம், அவ்வளவுதான். இந்த புரிதல் உனக்கு வரணும். ஒரு காலத்தில் இதே இடத்தில், ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க, விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும். அங்கே அரசு பணி கொடுக்கப்படும். இப்ப பாண்டியன் சொல்றாரு அண்ணதை மறந்துரும்னு. உங்களை மாதிரி 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையிலிருந்து 17 எப்படி இருக்கிறது, கல்லு எப்படி இருக்கிறது கத்துக் கொடு. நீ ப்ரொஃபசர், மற்றவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எவனை ஏறலாம். அரசு பணி. நான் வேளாண்மை செய்வது அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன், பனை ஏறுதல் தென்னை மரம் ஏறிதெல்லாம் இருக்கு அரசு பணியாக்குன்னு சிரிக்கிறா. ஏண்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊத்தி கொடுக்குறவன், சாரை ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் இருக்கக்கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதா? என்ன இது? எழுதி வச்சுக்க. வேளாண்மை செய்பவன் அரசு பணி, அவனுக்கு 60 வயசில் ஓய்வூதியம், அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பான். நீ நினைச்சுக்கிற, நீ தம்பி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் எங்கள் மூதாதை தந்தல்லைய மறைமொழி பொய் இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். தம்பி பற்றற்று போயிடறான். மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாம் துறந்துட்டான். எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட, ஒரு சாமியார் சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுங்கிறான். சோர்லைனா செத்து போயிருவேன். நீ இந்த செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும், கார் இல்லாம வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோர்லாம் செத்து போயிருவேன். அப்ப புரிஞ்சுக்க தம்பி, நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை, பனை சார்ந்த நான் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கல,
நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ பாத்தேரு, நீ என்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு. அதே இங்க பாரு, பகிர்வு கடையில, பங்கிட்டு கடையில, அத ரேஷன் கடையில வெள்ளை சக்கரை பேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்த ஒரு வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும். நான் வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான். முன்னாடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப இல்ல, கொஞ்ச நாள்ல ரேஷன் கடையே இங்க இல்லைன்னு வரும். ரேஷன்ல அரிசி தான் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, அப்புறம் கடையே இல்ல. நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும். அப்படி இல்ல, வெள்ளை சக்கரை தான் நான் சாப்பிடுவேன்னா, சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமா வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரிய போட்டு விட்டுருவேன். புரியுதா? நீ கொழுப்படுத்து சாகிறதுன்னு முடிவுட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இப்ப என்ன ஆகுது? எங்க அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு, இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறான். அது கருப்பட்டி உடைச்சு போடும்போது நீ பாத்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விக்கிறவன்ட்ட எங்க இருக்குன்னு கேட்டியா? முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல. இப்ப இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்க ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுல இருந்து வரலையா, இங்க இருந்தா வருதா? அதுக்கு ஏய் சந்தை இருந்தா தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்துல. என்ன தேவைன்னு இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த? உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேற. என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்க கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு, எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒண்ணு இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பான். உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிடுறது, எதை பேசுறது, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது. கட்டி அங்கே உட்கார்ந்து விற்கணும். நீ நொங்கு வேணுமா, இளநீர் சர்பத்து வேணுமா, நொங்கு சர்பத்து வேணுமா, பதநீர் வேணுமா, என்ன வேணும், போடா. அங்க நகை வேணும், சொலுக்காசுக்கு போக தெரியுது இல்ல, போடா. எல்லாம் வேணா அங்க போய் குடிட்டா, நொங்கு வேணா அங்க போய் குடி. எங்காலு வெயில்ல செருப்பு குளிர் விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்ல கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு? உருப்படுமாடா? கார்ல போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்ல. ரோட்ல முருங்கைக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 ரூபா அப்படியே வாங்கிடுவாப்ல. 5 ரூபா குறைக்க மாட்டாப்ல. இங்க வந்து கீரை கட்டு அளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன்? பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்ல. போய் வாசப்படியில 5000 வாங்கினார்ல செருப்பு, அதை வாசல்ல விட்டுருவாப்ல. இந்த ரோட்ல கிடந்துச்சு இல்ல, இதை அங்க உண்டி சமையலறை உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வயிறு வாழ்வாப்ல. எப்படி எதியில கிடக்க வேண்டியது குளிர் விட்டாப்பட்ட குளிர் அங்க இருக்க வேண்டிய இடத்துல ரோட்ல கிடக்குது. அப்படித்தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் வரும். அதைத்தான் சொல்றான் பாரு எங்க மூதாதை. என்னைக்கு சொல்றான்? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்கு ஆணி, அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துட்டான். அவன்தான் ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம். உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்றாப்ல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமா போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவா? இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் வரலன்னா நான் விவசாயம் பார்த்திருப்பேன். நல்ல வேலை அந்த வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பான். இவன் சொல்றது பெரியார் மட்டும் இல்ல, நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுல போய் என்ன திம்ப? மண்ணலி திம்பிய? உங்களுக்கு கேவலமா போச்சு. என்ன வேளாண்மை செய்யறது?
வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல், அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். வரிசையில் நின்று 1500க்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை. இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை, ஒன்னும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஒன்னும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது. அவனுக்கு இன்பம், நமக்கு துன்பம். அவன் தான் செய்ய மாட்டான்னு தெரியுத, அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடணும். எதுக்கு போடணும்? விளக்கமாறு கூட சீனாவில இருந்து வருது. விளக்கமாறு அதுவும் கூட ஈக்குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாறு ஏன் எங்க விளக்கமாத்துல கூட்டினா குப்பை விலகாதா? விளக்கமாறு கூட எங்க விளக்கமாறு ஆகாதா? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்ல. இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்க பொதுவா பூங்கொத்து வாங்குறது இல்ல, பூ எனக்காக பூக்கிறது இல்ல, அது புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம். இறந்தவன் சாமிக்கு இணையாயிரம். நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்க என்ன பண்ணிவிட்டா சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை புடுங்கி இவருக்கு போட்டணும், மாலையா போட்டணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, இன்னும் காட்சியா இருக்கு. அதனால நாங்க மாலைகள் வாங்குறது இல்ல, துண்டுகள் போடுறதில்ல. துண்டை போட்டு போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்க தோள்கள் வெற்றி தோள்கள் இல்ல. அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4வது ஆண்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இதே இடத்துல. இப்ப இனி 5வது ஆண்டும் பேசணும். 5வது ஆண்டுலயாவது பேசாம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வரலாற்று வாய்ப்பு, ஒரு தேர்தல் வருது. அதுலயாவது என் மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவை இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு, குறைகளை கேட்கிற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும். இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழான்னு திருவிழான்னு ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க ராட்டினம் சுத்தும், சவு மிட்டாய் விற்பான், பம்பாய் மிட்டாய் விற்பான், படம் காட்டான்னு வரக்கூடாது. இது உரிமைக்கான போர், இது உரிமைக்கான போர். வார்த்தை பனை திருவிழா, திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும். பனை தமிழனுடைய தேசிய மரம். ஈழத்துல சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அன்னை காசி ஆனந்தன் சொன்னது இருக்கு. பனை மரத்தை போட்டு அதுல ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதியிருப்பான். தமிழன்னா பனை மரத்தை போட்டு பனையில ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி ரொம்ப நாளா வச்சிருந்திருக்கான். அப்படி நம்முடைய அடையாளம் பனை, நம்முடைய அடையாளம் பனை. அதை நினை என்று இந்த பனங்காடுகளை வளர்க்கணும். ஒரு காலம் வருது, நீங்க சாலையில் பயணிக்கும் போது எழுதி வையுங்கள், எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும் போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள், வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், அல்லது நீர் தேக்கமாக இருக்கும், அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும், அல்லது காடுகளாக இருக்கும். இது இப்படித்தான் நீங்க சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள். சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக, இரு பக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும். பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது குல தெய்வம் தான் இது. மாவீரர்கள், எங்களுடைய மாவீரர்களை போற்றும் போது பனையையும் போற்றுவதற்கு காரணம், மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது. அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம். அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த பனையேறிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும். எங்க ஐயா நல்லசாமி சொல்றது போல கல் உணவின் ஒரு பகுதி, இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது. அவங்களே சொல்றாங்க, கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா, மது நிரூபிச்சிட்டீங்கன்னா பல கோடி தர்றேன்னு கூட சொல்றாங்க. அதை
கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து 10 லட்சம் வாங்க கூட தயாரா இருக்கானே ஒழிய இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் வந்து அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாரா இல்லை. கள்ளு குடிச்சு யாராவது செத்து இப்படி 5 லட்சம் 10 லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதனால இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது. இன்னும் 6 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். கல் நம்முடைய உணவு, கல் நம்முடைய உரிமை. அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை. அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அதை தொடர்ந்து செய்வோம். ஆமா, அதுல நான் போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது, செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமா வைக்கிறாங்க. நீங்க இருங்க, உங்க பிள்ளைகள் போராடி பெறோம், தைரியமா இருங்க. நான் கூட சொன்னேன், இப்ப நீங்கெல்லாம் கல்ல இறக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்கு, நானே நான் ஏறி கல்லை இறக்குறேன், இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னோன்னே எங்க அன்னைங்கெல்லாம், தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பேட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு. இப்ப நான் இப்ப சொன்னேன், பாண்டி பெரிய பனையா காட்டிடாத, எனக்கு இப்ப பயிற்சி இல்ல, தொடர்ச்சி இல்ல, சின்னதா ஒரு பனையை காட்டு, நம்ம அறிவிச்சு சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார். இப்ப இவ்வளவு பேர் நீங்க இருக்கீல்ல, இவ்வளவு பேர் போலீஸா இருப்பான், நீ ஒரு தடவை பாரு நடக்குதா. நான் அகில இந்திய செய்தியாக்கல, நீ பார்த்தேரு ஒரு நாள் கல் இந்த ஓயறதுக்குள்ள நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில இறக்கி, நான் மட்டும் இல்ல என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஏறுவோம் நினைட்டாப்ல. நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசினது என் ஸ்டேட்டஸ்ல தன் படத்துல வச்சிருந்தேன், பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது செய்யாது. இப்ப நாங்களே ஏறி கல்லிறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம். இப்ப அடுத்து ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன். ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி, அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு. மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு. இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்க மகன் நானே பேசுவேன். அப்பவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சரண வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன். அதை குடிங்க, அதுல ஏதாவது குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு. என் மனைவி கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களால முடியாதுங்க, இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். அடுத்து உறுதியா பனை இறக்கி செய்யறது. இதுல ஒன்னும் இழிவில்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு, நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நீங்க பருகிறதுன்னு ஆயிட்டா. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்கிறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். பண்றேன் இரு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். கல் நமது உணவு, கல் நமது உரிமை. போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை. தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லிறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லு நல்லசாமிக்கும் அவருடைய உடன் நிற்கிற தோழர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த பனையேறி கல் இறக்கிற உரிமையை பெற பனையேரிகளினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி பாண்டியன் அவருக்கும் அவருடைய இணையருக்கும் அவர் உடன் நிற்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்முடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அந்த விருது நம்ம பனை கனவு திருவிழாவில் தொடர்ந்து வருட